வணக்கம். தமிழகம் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகனினி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டை பலவீனப்படுத்த வேண்டாம், சட்டவிரோத இறக்குமதி யாழில் வர்த்தகருக்கு தண்டம் விதிப்பு. மக்களின் தீர்மானத்திலேயே நாட்டின் எதிர்காலம் தங்கியுள்ளது ஐக்கிய தேசிய கட்சி. இலங்கையில் தேர்தலை நடத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அலங்கார மீன் வளர்ப்பு துறையை அபிவிருத்தி செய்வதற்கு தீர்மானம். 15 லட்சத்துக்கு மேற்பட்ட கடிதங்கள் தொடர்பில் அறிவிப்பு. நெடுஞ்சாலை போக்குவரத்து அதிகாரிகளுக்கு விசேட கொடுப்பரவு. மாகாண ஆளுநர்களுக்கு ஜனாதிபதியின் விசேட உத்தரவு. நாட்டை பாதாளத்தில் தள்ளிய தரப்புடன் இணைய போவதில்லை. ரஷ்ய ராணுவ சேவையில் இணைந்து கொண்ட இலங்கையர்கள் தொடர்பில் அறிவிப்பு. 2024 ஆண்டு இறுதிக்குள் போதைப் பொருள் ஒழிக்கப்படும். இனி வருவன விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். பொருளாதாரத்தின் மீது சர்வதேசமும் நாட்டு மக்களும் நம்பிக்கை கொண்டுள்ள நிலையில் நாட்டை பலவீனப்படுத்தும் வகையிலான செயற்பாடுகளில் ஈடுபடுவதை எதிர்க்கட்சியினர் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ஜெகன் சேமசிங்க தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய அனுமதி குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே நிதி ராஜாங்க அமைச்சர் ஜெகன் சேமசிங்க இதனை தெரிவித்துள்ளார். 2022 ஆண்டு காணப்பட்ட சமூக கட்டமைப்புக்கு தற்போதைய நிலவரத்துக்கும் இடையில் வேறுபாடுகள் காணப்படுகின்றதாகவும் பொருளாதார முயற்சிக்காக முன்னெடுத்த தீர்மானங்களினால் நாட்டு மக்கள் குறுக்கிய நெருக்கடியை எதிர்கொண்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு இலங்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் முன்வைத்த கடுமையான நிபந்தனைகள் சர்வதேச நாணய நிதியம் ஏற்றுக்கொண்ட பின்னரே 3ஆம் தவணை விடுவிக்கப்பட்டதாக எதிர்க்கட்சி கூறுவது அடிப்படையற்றது எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு தவணைக்கும் புதிதாக நிபந்தனைகள் விதிப்பதில்லை எனவும் கடன் சமநிலை மற்றும் வெளிப்படைத்தன்மை உள்ளிட்ட காரணிகளை முன்னிலைப்படுத்தி சர்வதேச நாணய நிதியத்துடனான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதுடன் அந்த சீர்திட்டங்களை ஒருபோதும் மாற்றியமைக்கப் போவதில்லை எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் கூறியுள்ளார். மேலும் கோரிக்கை அரசியல் நோக்கங்களுக்காக போலியான வாக்குறுதிகளை தாங்கள் வழங்கப் போவதில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். முறையான அனுமதியின்றி உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து விற்பனை செய்த குற்றச்சாட்டில் வர்த்தகர் ஒருவருக்கு 12,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து நாட்டிலிருந்து முறையான இறக்குமதி அனுமதியற்ற உணவு உற்பத்தி பொருட்களை இறக்குமதி செய்து யாழில் உள்ள பல்பொருள் அங்காடிகளுக்கு விற்பனை செய்து வந்த நபர் ஒருவருக்கு எதிராக மானிப்பாய் பொது சுகாதார பரிசோதனையினால் மல்லாக்க நீதிவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது சந்தேக நபர் குற்றத்தை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவரை எச்சரித்த மற்றும் 12,000 ரூபாய் தண்டம் விதித்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி வேலை திட்டங்கள் சரியான முறையில் முன்னெடுக்கப்படுவதன் காரணமாகவே சர்வதேச நாணய நிதியத்தின் 3ஆம் கட்ட நிதி உதவிக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசுமார சிங் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்திருந்தார். நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப சர்வதேச நாணய நிதியத்தின் 3ஆம் கட்டமாக $936 மில்லியன் நிதி உதவிக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அமைய அரசாங்க நாட்டின் பொருளாதார அபிவிருத்திக்கான வேலை திட்டத்தை முறையாக மேற்கொண்டு அதன் இலங்கை அடைந்திருக்கிறது. அதேபோன்று நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அமைய நாட்டின் மொத்த உற்பத்தி அதிகரித்துள்ளது, பணவீக்கம் குறைபடைத்துள்ளது. அதேபோன்று வெளிநாட்டு செலவாணி கையிருப்பு அதிகரித்து வருவதால் ரூபாவின் பெறுமதி அதிகரித்து வருகிறது. இதன் பிரகாரம் பொருட்களின் விலை இருந்ததை விட குறைவடைந்துள்ளது. மேலும் இந்த வருடம் அக்டோபர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கிறது. இந்த தேர்தலில் மக்கள் எடுக்கும் தீர்மானத்திலே நாட்டின் எதிர்காலம் தங்கியுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தேர்தலை நடத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதிகள் குழுவின் மூத்த தலைவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட கடன் வசதிக்கான 2வது மதிப்பீடு தொடர்பான எண்ணங்களை தெரிவிக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை பிரதிநிதிகள் இன்று நடத்தும் விசேட ஊடகவியலாளர் மாநாட்டின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் எந்தவொரு நாட்டின் ஜனநாயகத்தை சர்வதேச நாணய நிதியம் மதிப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இலங்கையில் தேர்தல் நடத்தப்பட்டால் அது சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்ட நேரத்தை பாதிக்கும் எனவும் ஒரே அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து புதிய கால அட்டவணையை தயாரிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அலங்கார மீன் ஏற்றுமதி மூலம் கடந்த 4 வருடங்களில் 2632 பில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார்.
இதனால் அலங்கார மீன் வளர்ப்புத்துறையை அபிவிருத்தி செய்வதற்கான கடத்தொழில் அமைச்சினால் பல்வேறு திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் அலங்கார மீன் வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இலங்கை நீர் உயிரின வளர்ப்பு அபிவிருத்தி அதிகார சபையினால் தாய் மீன்கள் வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஆபத்தான மீன்கள் இறக்குமதி செய்யப்படுவதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ரீதியாக அலங்கார மீன் வளர்ப்பு சங்கங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் கடத்தொழில் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தபால் ஊழியர் சங்கத்தின் நடவடிக்கையினால் 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட கடிதங்கள் குவிந்துள்ளதாக தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இந்த கடிதங்கள் எதிர்வரும் 2 நாட்களுக்கு விநியோகிக்கப்படும் என ஒன்றிணைந்த தபால் ஊழியர் சங்கத்தின் அழைப்பாளர் தெரிவித்துள்ளார். ஊழியர் ஆட்சேர்ப்பு உள்ளிட்ட தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்குவதற்கு எதிர்வரும் 24ஆம் தேதி வரை அரசாங்கத்துக்கு கால அவகாசம் வழங்கப்படுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை 24 மணி நேர அஞ்சல் ஊழியர் சங்க போராட்டம் நேற்று நள்ளிரவு முடிவுக்கு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நெடுஞ்சாலை போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டுள்ள போக்குவரத்து திணைக்கள போலீஸ் அதிகாரிகளுக்கான கொடுப்பனவுகளை அதிகரித்து புதிய சொற்றறிக்கையை போலீஸ் மா அதிபர் தேசபத் தென்னகோன் வெளியிட்டுள்ளார். அதன்படி போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு வழங்கப்படும் மாதாந்த கொடுப்பனவான 1800 ரூபாய் 6000 ரூபாவாகவும் பரிசோதகர் தர உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படும் 2000 ரூபாய் கொடுப்பனவு 7000 ரூபாவாகவும் போக்குவரத்து நிலைய அதிகாரிக்கு வழங்கப்படும் 2500 ரூபாய் கொடுப்பனவு 7000 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை அவர்கள் வெயில் மழை இடையூறுகளுக்கு மத்தியில் நெடுஞ்சாலைகளில் சுமார் 12 மணி நேர போக்குவரத்தை கையாள்வது கடினமான பணி என்பதனாலும் வாகன புகை உள்ளிட்ட நச்சுக்களை சுவாசிப்பதால் அதிகமானோர் சுவாச கோளாறால் அவதிப்படுவதாலும் எந்த கொடுப்பனவை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற நலத்திட்டங்களை வினைத்திறனுள்ளாக்கி அதன் பலன்களை மக்களுக்கு வழங்குவதற்கு மாகாண ஆளுநர் முழு மூச்சுடன் செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். மாகாண ஆளுநர்களுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். மாகாண மட்டத்தில் உள்ள ஆசிரியர் பற்றாக்குறையை விரைவாக தீர்க்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் இலவச காணி உரிமை திட்டத்தின் வினைத்திறன் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இலவச காணி உறுதிகளை வழங்கும் வேலை திட்டத்தை வினைத்திறன் மிக்கதாக மாற்றுவதற்கு கிராம உத்தியோகத்தர்களுக்கு மேலதிகமாக வேறொரு குழுவிற்கும் அதிகாரத்தை வழங்குவதன் மூலம் நடமாடும் சேவைகள் நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் மக்களை ஆர்வமடைய செய்வது அவர்களுக்கு அந்த நன்மையை வழங்க வேண்டிய பொறுப்பு பிரதேச செயலாளரின் பொறுப்பையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதன்போது நினைவுபடுத்தினார். இதேவேளை மாகாண மட்ட ஆசிரியர் பற்றாக்குறையை விரைவில் தீர்க்க அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் இதன்போது குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் தேசிய பாடசாலைகளுக்கு மேலும் 2500 புதிய ஆசிரியர் நியமனங்களை ஜூலை மாதம் 1ஆம் தேதி வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் எங்களுக்கு எவ்வித பேச்சுவார்த்தைகளும் இல்லை என அவரோடு இணையப் போவதும் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்தோடு நாட்டை பாதாளத்துக்கு தள்ளிய மகிந்த தரப்புடன் இருப்பவர்களுடன் எப்போதும் இணையப் போவதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் நமது மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றும் பொருட்டு எம்மால் முடிந்த அனைத்து உதவிகளையும் வழங்கி வருகின்றதாகவும் அவர் கூறியுள்ளார். அத்தோடு தற்போது நாட்டில் அரசியல் வேறு வியூகத்தில் செல்கின்ற அதிலும் ஜனாதிபதி ரணிலுடைய செயற்பாடு சாதாரண மக்களுக்கான அல்ல எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே நான் இப்போது புதிய அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றதுடன் எனது புதிய அரசியல் பயணத்துக்கு அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய ராணுவ சேவையில் இணைந்து கொண்டு இலங்கையர்கள் நாடு திரும்புவது தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய உள்ளிட்ட அமைச்சின் அதிகாரிகள் குழு ஒன்று எதிர்வரும் 26ஆம் தேதி ரஷ்யாவுக்கு செல்ல உள்ளது. இந்த குழுவில் சில நாட்கள் ரஷ்யாவில் தங்க உள்ளதுடன் அந்த நாட்களில் உரிய அதிகாரிகளை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு தேவையான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த இலங்கையர்கள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ரஷ்யா ராணுவத்தில் இணைந்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சின் தகவல் தெரிவிக்கின்றன. அதன்படி சுமார் 600 பேர் இணைந்துள்ளதாகவும் அவர்களில் சிலர் நாட்டுக்கு வர விருப்பமில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி சில நாட்களுக்கு முன்னதாக ரஷ்யாவுக்கு சென்ற நிலையில் இந்த விடயம் தொடர்பில் ரஷ்யா வெளிவிவகார அமைச்சருடன் கலந்துரையாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2024ஆம் ஆண்டு இறுதிக்குள் போதைப்பொருள் மற்றும் பாதாள குழுக்களை முற்றாக ஒழிப்பதாக போலீஸ் மா அதிபர் தேசபத் பென்னகோன் தெரிவித்துள்ளார். பத்திரமுள்ள சுகரூபாய கட்டிடத்தில் அமைந்துள்ள பாதுகாப்பு அமைச்சின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதன்படி 2023 டிசம்பர் 17ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட யுத்திய நடவடிக்கை நாட்டில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எந்த செயற்பாட்டின் மூலம் இதுவரையில் நாடளாவிய ரீதியில் நடாத்தப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போது போதைப்பொருள் கடத்தக்காரர்கள் மற்றும் போதைப்பொருளுக்கு அடிமையானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் ஆயுதப்படையினர் ஒத்துழைப்புடன் 2024ஆம் ஆண்டு இறுதிக்குள் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலகம் நாட்டிலிருந்து முற்றாக ஒழிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதற்காக இலங்கை போலீசார் மிகவும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும் சிலரை தவிர இந்நாட்டில் பெரும்பாலான பொதுமக்கள் இலங்கை போலீசார் மீது அதீத நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் போலீஸ் மா அதிபர் தேசபத் பென்னகோன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் 13ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக வடக்கில் கூறியது போன்று தென்பகுதிக்கு சென்று கூற முடியுமா என லஞ்ச ஊழல் வேண்பிரியத்துக்கு எதிரான பிரஜைகள் அமைப்பின் தலைவர் யாமினி கமந்த துசார கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது 13ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கிளிநொச்சியில் தெரிவித்திருந்தார். வடக்கில் வாக்கு பெரும்பான்மையை பொறுத்ததற்காகவே சஜித் பிரேமதாஸ் அவ்வாறு ஒரு கருத்தினை தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரிடம் நாம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம். 13ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதாக வடக்கில் கோரியது போன்று தென்பகுதியில் சென்று இந்த விடயத்தினை கூற முடியுமா? 13வது திருத்தம் ஊடாக காணி உரிமை, போலீஸ் அதிகாரம் போன்றவற்றை வழங்குவது நாட்டின் பிரச்சினைக்கு வழிவகுக்கும். வடக்கு மக்களை போன்றே தென்பகுதி மக்களுக்கு பிரச்சினைகள் எதிர்கொண்டுள்ளனர். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்துக்கு 14 நாட்கள் கால அவகாசத்தை வழங்கியிருக்கின்றோம். ஜனாதிபதி ரணில் உடனடியாக எமது பிரச்சினைக்கு தீர்வு வழங்காவிட்டால் எதிர்வரும் 26ஆம் தேதி இலங்கையில் உள்ள அநேகமான அதிபர் ஆசிரியர்களை கொழும்புக்கு வரவழைத்து நாங்கள் பாரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் ஜொந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நேற்று முன்தினம் இலங்கை வரலாற்றிலே 101 கல்வி வலயங்களில் மிகவும் வெற்றிகரமாக அதிபர் ஆசிரியர்களின் சம்பள போராட்டத்தில் அடுத்த கட்ட நகர்வு மிக வெற்றிகரமாக ஏற்பட்டுள்ளது. கடந்த 27 வருடங்களாக அதிபர் ஆசிரியர்களுடைய சம்பள முரண்பாடு தீர்க்கப்படாமல் இருந்தது. நாங்கள் 2021ஆம் ஆண்டு பாரிய போராட்டத்தின் மூலமாக மூன்றில் ஒரு பகுதி சம்பளத்தை 2022ஆம் ஆண்டு பெற்றோம். அதன் பின்னர் 2023-24 வரவு செலவு திட்டத்தில் ஆசிரியர்கள் அதிபர்களுடைய சம்பள முரண்பாட்டை தீர்ப்பதற்காக நிதி ஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் கல்வி அமைச்சும் அதுபோல நிதியமைச்சும் பல பொய்களை கூறிய போதும் எவ்வித நிதி ஒதுக்கீடும் வழங்கப்படவில்லை. நாங்கள் காத்துக் கொண்டிருந்தோம் அதிபர் ஆசிரியர்களுடைய சம்பள உயர்வை இந்த அரசாங்கம் வழங்கும் என்று. ஆனால் இறுதியில் ஏமாற்றமே கிடைத்துள்ளது. பல போராட்டங்களை 2023ஆம் ஆண்டு செய்திருந்தோம். அந்த ஜனநாயக நியாயமான போராட்டம் மீது ரணில் ராஜபக்ச அரசாங்கம் தடியடி கொண்டு தண்ணீர் தாக்குதல் ஆசிரியர் அதிபர்கள் மீது மேற்கொண்டார்கள் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது இந்திய செய்திகள். இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அஜித் டோவால் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வெளியிடப்பட்ட அரசு உத்தரவின்படி அவர் நேற்று 3வது முறையாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமனம் பெற்றுள்ளார். முன்னதாக டோவாவில் நியமனத்துக்கு அமைச்சரவையின் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்நிலையில் இது 2024 ஜூன் 10 நடைமுறைக்கு வருகிறது. இதன்படி அவருக்கு அமைச்சரவை அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. 61 நாள் தடைக்காலம் ஒன்றுடன் நிறைவுக்கு வந்துள்ளதாக மீனவர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி தமிழக கடல் பகுதிகளில் ஏப்ரல் ஜூன் மாதங்களில் மீன்கள் இனப்பெருக்க காலமாக கருதப்படுவதனால் ஏப்ரல் 15 திகதி முதல் ஜூன் 14 திகதி வரையிலான 61 நாட்கள் விசை படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல அரசால் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் 61 நாள் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவு 12 மணியுடன் முடிய உள்ள நிலையில் ராமேஸ்வர துறைமுகம் கடல் பகுதியில் 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடிக்க செல்வதாக தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது உலகச் செய்திகள். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் 45 பேரின் சடலங்களும் நேற்று காலை இந்தியாவின் கொச்சி விமான நிலையத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. குறித்த சடலங்கள் இராணுவ விமானம் மூலம் கொச்சி விமான நிலையத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது கொச்சி விமான நிலையத்துக்கு வருகை தந்த கேரள முதல்வர்
பினராயி விஜயன், மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி, கேரள அமைச்சர்கள், தமிழக அமைச்சர்கள் செச்சி மஸ்தான் உள்ளிட்டோர் உயிர்ந்தவர்களின் சடலங்களுக்கு அஞ்சலி செலுத்தியதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து கொச்சி விமான நிலையத்திலிருந்து உயிர்ந்தவர்களின் சொந்த ஊருக்கு சடலங்கள் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. G7 நாடுகளின் 50வது உச்சி மாநாடு நேற்று இத்தாலியில் அபுலியாவில் ஆரம்பமானது. உலகில் 7வது முக்கிய முதலாளித்துவ நாடுகளான அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மன் மற்றும் கனடா, ஜப்பான் ஆகிய நாடுகள் இதில் செயற்பட்டுள்ளன. குறித்த மாநாட்டில் இம்முறை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, உக்ரைன் ஜனாதிபதி மற்றும் துருக்கி ஜனாதிபதி ஆகியோர் சிறப்பு அதிதிகளாக கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் ரஷ்ய இறையாண்மை சொத்துக்களிலிருந்து உக்ரைனுக்கு $50 பில்லியன் கடன் தொகையை வழங்கி G7 நாடுகளின் தலைவர்கள் ஒப்புக் கொண்டுள்ளனர். ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனுக்கான ஒத்துழைப்புகளை இரட்டிப்பாக்குதல், சீனாவின் அரசியல் மற்றும் பொருளாதார எதிர்பார்ப்புகளுக்கு எதிராக ஒருமித்த நிலைப்பாட்டை பிரதிபலித்தல் என்பன இம்மாநாட்டில் இலக்கு என குறிப்பிடப்படுகிறது. லிபியாவில் தங்கியிருந்த 163 அகதிகள் சிறப்பு விமானம் மூலம் பங்களாதேசுக்கு திரும்பியுள்ளதாக இடம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பு தெரிவித்துள்ளது. அதன்படி அமெரிக்க நாடான லிபியாவில் பல்வேறு கிளர்ச்சி குழுக்கள் செயற்படுகின்றது. மேலும் கடுமையான பொருளாதார நெருக்கடி காரணமாக ஏராளமான அங்கிருந்து கடல் வழியாக சென்று ஐரோப்பிய நாடுகளுடன் குடியேறுகின்றனர். எனவே அவர்களை மீட்பதற்கான முயற்சி நடைபெற்று வந்த நிலையில் லிபியாவில் தங்கியிருந்த இவர்கள் வங்கதேசம் திரும்பியுள்ளனர். மேலும் இந்த அமைப்பானது இதுவரை லிபியாவில் தங்கியிருந்த சுமார் 80,000 அகதிகள் தங்களது தாயகம் திரும்ப உதவி செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் இனிதே நிறைவு பெறுகின்றன. நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது தமிழ் பிரதான செய்தி அறிக்கையோடு.